வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியக்காவோட ரெசிபி தான். ஷியக்காவுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஆனாலும் நம்மளோட வீடியோவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு எப்படி ஷியக்கா ரெசிபி ஃபார்முலேட் பண்ணணும், டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு எப்படி ஷியக்கா ஃபார்முலேட் பண்ணணும், பேசிக்காக ஒரு ஷியக்கா ட்ரெடிஷ்னல் மெத்தட் பவுடர்னால் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபீஸை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஷியக்கா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அது ஒரு நேச்சுரல் கிளென்சர். நம்மளோட தலையில் அழுக்கு, எண்ணெய், பசை இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஷியக்கா தான். அது மட்டும் இல்லாமல் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ப்ரீமெச்சூர் க்ரே ஹேரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோப் நட். இதை குங்குங்கொட்டைன்னு சொல்லுவாங்க, பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு நேச்சுரல் கிளென்சர் தான். இதுவுமே அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ, டி, இ, கே இது அதிகமாக இருக்கனால நம்மளோட ஹேரை ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் எண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த சோப் நட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆம்லாவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால ப்ரீமெச்சூர் க்ரே ஹேரை ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் கிராம். இதுலேயும் நேச்சுரல் கிளென்சர் இருக்குது. நம்மளோட அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன், ஜிங்க், அயான், விட்டமின் ஏ, பி, சி, இ இது எல்லாமே அதிகமாக இருக்கனால நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. நீங்கள் இத்தனை இன்க்ரீடியன்ட் போட்டு அரைக்க முடியலனாலும் வெறும் ஒரே 1 கிலோ பாசிப்பயிரை மட்டும் டைரெக்டாக மிஷினில் அரைச்சி வெறும் அந்த பாசிப்பயிரை தேய்ச்சி குளித்தாலே உங்களோட ஹேர் அவ்வளோ பவுன்சியாக வால்யூமாக தெரியும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெட்டிவேரில் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால டேண்ட்ரஃபை ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்ம ஹேரை ட்ரை ஆக விடாமல் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரிஸினஸ் ஸ்ப்ளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஃபெனோக்ரீக். இந்த வெந்தயத்தில் புரோட்டீன், அயன், நிக்கோட்டினிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால இது நம்மளோட முடி வளர்ச்சியை வேகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹேரை நேச்சுரலாகவே ஷைன் ஆக்கிறதுக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி டேமேஜ்டு ஹேரை ரிப்பேர் பண்ணுறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அரப்பு. இதை சில இடத்துல உசிலைன்னு சொல்கிறாங்க. இதை எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா ஹேர் ஃபால்க்கு நிறைய ப்ராப்ளம் மெயினாக பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டு தான். அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஹேரை நல்லா சாஃப்டன் பண்ணி க்ரே ஹேர் வரவிடாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் வளர்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மகிழம்பூ. இது நான் ஃப்ராக்ரன்ஸுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா மறிக்கொழுந்து கூட நீங்கள் காய வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நேச்சுரலாகவே நமக்கு ஹேரை கண்டிஷ்னிங்காகவும் க்ரே ஹேர் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரியில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கரி லீவ்ஸில் அதிகமான ப்ரோட்டீன் அண்ட் பீட்டா கரோட்டீன் இருக்குது. இது ஹேர் டேமேஜ்டு ஹேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் க்ரே ஹேரையும் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லெமன் பீல். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணுறதுக்காக இந்த லெமன் பீல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் நீம் சீட். ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்கனால டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பொடுதலைன்றது பவுடராகவே உங்களுக்கு கிடைக்கும். இது டேண்ட்ரஃப்கான மெயின் இன்க்ரீடியண்ட். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ரூட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பரில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட ஸ்கேல்பை நேச்சுரலாகவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரூட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை க்ரோ ஆகிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒயிட் பெப்பர். என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா ஒரு டேண்ட்ரஃப்கான ஹோம் ரெமெடியில் நான் ஒயிட் பெப்பரை மில்கில் ஊற வச்சு அரைச்சி தலைக்கு தேய்ச்சா டேண்ட்ரஃப் போயிடும் அப்படின்ற ஒரு ரெமெடி சொல்லியிருப்பேன். அதே அந்த பர்பஸ்க்காக தான் இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம், டேண்ட்ரஃப்காக யூஸ் பண்ணுறோம். ஷியக்காவில் போட்டு அரைக்கிறோம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது பேசிக்காக ஒரு ஷியக்கா அரைக்கணும்னா எத்தனை இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஷியக்கா வந்து 500 கிராம், சோப்நட் 200 கிராம், ட்ரைடு ஆம்லா 200 கிராம், க்ரீன் கிராம் 100 கிராம், ஃபெனுக்ரீக் 100 கிராம், வெட்டி வேறு 50 கிராம். இது மட்டும் இருந்தாலே ஒரு பேசிக்கான ஒரு ஷியக்கா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது நான் ஒரு ஷியக்கா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ பார்த்துக்கலாம். இது வந்து என்னோடய ஓன் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டேண்ட்ரஃபோட ரெசிப்பியும் ஹேர் க்ரோத்தோட ரெசிப்பியும் எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நான் ஃபைனலாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஷியக்கா எடுத்துக்கிட்டேன், அடுத்தது பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன், சோப் நட்டு. இதை வந்து நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் மெஷர் பண்ணணும். இப்போ 200 கிராம் உங்களுக்கு தேவைன்னா சீட்ஸோட 200 கிராம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சீட்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ட்ரைடு ஆம்லா வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆம்லாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த எல்லா ஹர்ப்ஸுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக கிடைக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரஸ்டட் ஷாப்பில் வாங்குங்க. ஒரு சில நாட்டு மருந்து கடையில் நமக்கு கலப்படமாக கிடைக்கும். இப்போ ஆம்லா இவ்வளோ பிளாக்காக இருக்குது, இது நிஜமாலே ஆம்லா தானா இல்லை வேறு ஏதாவது கலந்துருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஷாப்லேயோ வாங்கிக்கோங்க. ஆம்லாக்கு அப்புறம் பாசிப்பயிரை ஆட் பண்ணிக்கிறோம். பாசிப்பயிரை ஆட் பண்ணிவிட்டு வெந்தயமும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே ஒரே இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்காக நான் ரெடி பண்ணுறனால ரோஸ்மெரியும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆட் பண்ணுறது வந்து அந்த பசிலை சொல்லுவாங்கள்ல, அந்த இது அரப்பு இலையாக நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தூள் கிடச்சா கூட தூளாக வாங்கிக்கலாம். அரப்புக்கு அப்புறம் நம்ம வெட்டி வேரை ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வேரை ஆட் பண்ணிவிட்டு இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் இன்னும் வந்து ரோஸ்மெரி மட்டும் ஆட் பண்ணலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு ஷியக்கா அரைக்கிறதுக்கு. இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, பேசிக் ஷியக்காவை தவிர்த்து 2 விஷயம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ரோஸ்மெரி, இன்னொன்று வந்து மகிழம்பூ வந்து நான் வாசனைக்காக ஆட் பண்ணுறேன். இப்போது இதை தவிர்த்து இன்னொன்று ஹேர் க்ரோத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா கறி லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணி நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரெசிபீஸ்லாம் இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் ரோஸ்மெரி ஆட் பண்ணுறேன். ட்ரைட் ரோஸ்மெரி இப்படி தான் இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம மகிழம்பூவும் ஆட் பண்ண போகிறோம். மகிழம்பூக்கு பதிலாக இன்னும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு மறிக்கொழுந்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறிக்கொழுந்து வந்து எனக்கு ட்ரைடாக கிடைக்கல, வாங்கி காய வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ டைம் இல்லைன்ட்டு நான் மகிழம்பூவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதோட ரெசிபி பார்க்கலாம். ஷியக்கா 600 கிராம், சோப்நட் 200 கிராம், ட்ரைடு ஆம்லா 200 கிராம், க்ரீன் கிராம் 100 கிராம், ஃபெனுக்ரீக் 100 கிராம், வெட்டிவேர் 50 கிராம், அரப்பு 50 கிராம், மகிழம்பூ இல்லைனா மறிக்கொழுந்து 50 கிராம், ரோஸ்மெரி 50 கிராம், கறி லீவ்ஸ் 50 கிராம். நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, பட் டேண்ட்ரஃபும் போகணும் ஹேர் க்ரோத்தும் இருக்கணும் நல்லா அப்படின்னா அவங்க வந்து ஷியக்கா 100 கிராம், சோப்நட் 200 கிராம், ட்ரைடு ஆம்லா 200 கிராம், க்ரீன் கிராம் 100 கிராம், ஃபெனுக்ரீக் 100 கிராம், வெட்டிவேர் 50 கிராம், லெமன் பீல் 50 கிராம், நீம் சீட் 50 கிராம், பொடுதலை 50 கிராம், ஒயிட் பெப்பர் 25 கிராம். இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஷியக்கா யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஆயில் வந்து தலையில் வச்சுருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக ஆயிரும்.
ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்க போனீங்கன்னா நல்ல ஒரு பவுன்சியாக இருக்கும். ப்ளோ ட்ரைலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வால்யூமைசிங்காக இருக்கும். இன்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வேணும்னா அரிசி வடித்த தண்ணியில் வந்து ஷியக்காய் ஆட் பண்ணி அதை தேய்ச்சி குளிச்சிங்கனாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. இந்த ஷியக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஹோம் மேக்கராக இருக்கவங்க கூட இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஹெர்பலாக பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.